Dear student, today we are going to discuss about lesson 1 multimedia and desktop publishing. From this lesson, now we are going to see about introduction to multimedia, definition of multimedia and components of multimedia. 1.1 Introduction to multimedia. What is multimedia? Multimedia is nothing but it is a combination of two words, multi and media. Here multi refers to the many and media is the plural form of media. So media na enna? Plural form of medium. So media na enna po? Media is the communication tool to transfer a data or information from one person to another person or one place to another place. தகவலை பரிமாறிக்கொள்ள உதவுற ஒரு டூல் தான் வந்து மீடியா. எக்ஸாம்பிள் பிரிண்டிங் மீடியா, பப்ளிஷிங் மீடியா, ப்ராட்காஸ்டிங் மீடியா, அட்வர்டைசிங் மீடியா, சினிமா. ப்ராட்காஸ்டிங் மீடியானும் போது ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மீடியாஸ் ஆர் integrated into a single platform is called as an multimedia. 1.2 Definition of multimedia. So multimedia ஓட definition பார்க்கலாம். மல்டிமீடியா ஈக்குவல் டு மல்டி ப்ளஸ் மீடியா. அதுக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு வார்த்தையோட காம்பினேஷன் தான் மல்டிமீடியான்னு. இப்போ இங்கே மல்டினா என்ன சொல்கிறாங்கன்னா டூ ஆர் மோர், அட்லீஸ்ட் டூ ஆர் மோர். மீடியா இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மீடியம். தேர்ஃபோர் multimedia is an integration of many types of media like text, graphics, images, audio, animation and video etc. on a single medium in the same information unit. And a single medium in the same information unit. One more definition given in the book, multimedia. Multimedia, the word multimedia consists of two words, multi and media, which means that multiple forms of media are integrated or combined together and provide services. என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்? ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட், வீடியோஸ், இமேஜஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ. ஸோ போன டெஃபினிஷன்லும் இந்த டெஃபினிஷன் சொல்கிறது என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் மீடியா தட் ப்ரொவைட் சம் சர்வீசஸ். நமக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா பார்த்தோன்னா ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன். இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன் போது என்ன கேட்டகரிஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பார்த்தோன்னா என்ன கண்டென்ட்டில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கலாம்னா டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனுக்கும் இந்த டூல் ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் மல்டிமீடியான்னு சொல்கிறோம். ஸோ மல்டிமீடியாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி. ஒய்? பிகாஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா ஆர் இன்டகிரேட்டட். என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கும்? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன். டெக்ஸ்ட்னு பார்க்கும்போது அந்த படத்தில் வர ஆர்டிஸ்ட் நேமு, அண்ட் தென் டேரக்டர், ப்ரொடியூசர், ஸோ இவங்களோட நேம் எல்லாமே டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க மூவியோட ஃபஸ்ட் பார்ட்டில். அடுத்து இமேஜ்னு சொல்லும் போது மூவியோட போஸ்டர், படத்தோட போஸ்டர் எல்லாமே இமேஜ் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். அடுத்து ஆடியோனும் போது பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸு, இதெல்லாம் ஆடியோ. வீடியோன்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக பார்க்குற மூவிஸ். அனிமேஷன் இடையில சேர்க்குற சம் கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் தான் வந்து அனிமேஷன். அப்போ இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில், அதாவது மூவி அப்படின்ற சிங்கிள் மீடியமில் நம்ம கொடுத்துருக்கிறது தான் வந்து மல்டிமீடியான்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் வை மூவி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிமீடியா. There are 5 basic components of multimedia. One is text, image, audio, video and animation. Text, image, audio, video and animation. So இந்த 5 components ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்டாட்டிக் எலமெண்ட், இன்னொன்று டைனமிக் எலமெண்ட். ஸ்டாட்டிக் எலமெண்ட்டில் என்னென்ன வரும்னா டெக்ஸ்ட்டும் இமேஜும், அதாவது கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்டும் இமேஜும். டைனமிக் எலமெண்ட்டில் பார்த்தோன்னா ஆடியோ, வீடியோ, அனிமேஷன். ஏன் இது ஸ்டாட்டிக் எலமெண்ட், இது டைனமிக் எலமெண்ட் சொல்கிறோன்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீனிங். ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு வேர்டை, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தட் வில் பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் த பொசிஷன் லைக் தட் இமேஜும். ஸோ அதனால் அது ஸ்டாட்டிக் சொல்கிறோம். டைனமிக்னு சொல்லும் போது ஆடியோ, வீடியோ, அனிமேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சபிள். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அன் டைனமிக் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் எலமெண்ட்டான டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் இஸ் அ பேசிக் காம்பனண்ட் and most common way of communicating to other person. ஸோ மல்டிமீடியாவில் பேசிக் காம்பனண்ட் வந்து டெக்ஸ்ட்டு. நம்ம எவ்வளோ தான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெயின் காமன் டூல் பார்த்தோன்னா டெக்ஸ்ட் தான். There are 2 types of text. One is static, another one is hypertext.
ஸோ ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்ற போது அந்த நேம்லேயே உங்களுக்கு புரியும். த வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், த டெக்ஸ்ட் ஆர் த வேர்ட்ஸ் will remain static, will remain constant as a heading or in a line or in a paragraph. ஒரு லைன்லேயோ ஒரு பேராகிராஃப்லேயோ ஹெட்டிங்காகவோ இல்லை அந்த வேர்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா கொடுத்த வேர்டு அது வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, த வேர்ட்ஸ் ஆர் கிவன் அலாங் வித் த இமேஜஸ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜோடு சேர்ந்து அந்த டெக்ஸ்ட் வரும். அப்படி வந்ததுன்னா அந்த இமேஜை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுன்னா அந்த டெக்ஸ்ட்டையும் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்றது ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் த வேர்ட்ஸ் வில் எய்தர் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்போர்ட் அண்ட் இமேஜ் ஆர் அண்ட் வீடியோ ஆர் எ வீடியோ. ஒரு இமேஜை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அல்லது ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் டெக்ஸ்ட்டு. அப்படி இல்லைனா தட் ஷுட் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் டு த அதர்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரில் இருக்க ஹெட்லைன்ஸாக இருக்கலாம், உள்ள இருக்க கண்டென்ட்டாக இருக்கலாம், என்னென்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இமேஜ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படின்ற மூவியோட போஸ்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது கம்ஸ் அலாங் வித் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த டெக்ஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இது என்ன பண்ணுது, இட் சப்போர்ட்ஸ் த இமேஜ். ஸோ அந்த இமேஜை இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட்டை என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சொல்ல போகிறது ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம கூகுளில் போய்ட்டு ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறோம் ஆர் ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி சர்ச் பண்ண போனோம்னு வச்சுங்களேன். நீங்கள் டைப் பண்ணுங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோடனே இட் வில் லிஸ்ட் அவுட் சம் வெப்சைட்ஸ் விச் ஆர் ரெலவெண்ட் டு த கண்டென்ட். நீங்கள் டைப் பண்ணியிருக்க கண்டென்ட்டை தொடர்புடைய வெப்சைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அதில் ப்ளூ கலர் அண்டர்லைன்டு வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா தட் வெப்சைட் வில் பி ஓப்பன் ஆன் யுவர் ப்ரௌசர் ஸ்க்ரீன். ஸோ எந்த வேர்டை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்களோ அந்த வேர்டு தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ எந்த வேர்டை கிளிக் பண்ணால் நம்ம இன்னொரு வெப்சைட்டுக்கோ ஆர் இன்னொரு ஃபைல்லையோ இல்லை இந்த ஃபைலில் வேறு ஒரு பேஜுக்கு நம்ம நேவிகேட் ஆக முடியும், அந்த டெக்ஸ்ட் தான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் எ சிஸ்டம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். நோட்ஸ்னால் இங்கே டேட்டா பாயிண்ட்ஸ். த டெக்ஸ்ட் அண்ட் த links between the nodes which defines the path the user need to follow for the text access in non-sequential ways. The texts are accessed in non-sequential ways. Next பார்க்க போகிறது இமேஜ். ஸோ இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிமீடியாவில் இட்ஸ் அன் வைட்டல் காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா. Why? Because okay, images are act as a vital component in multimedia. Okay, these images are generated in computer two different manner. One is bitmap or raster images. Second generating method padana vector images. So vital component in multimedia image. So images can be generated in two different ways. Point number 1, raster or bitmap images. Point number 2, vector images. ஸோ இப்போ பார்க்க போகிறது raster or bitmap images. ஸோ raster or bitmap the common and comprehensive form of storing images in a computer is raster or bitmap images. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுற காமனான மெத்தட். இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுற காமனான மெத்தட் வந்து பார்த்தோன்னா raster images ஃபார்மேட் தான். ஸோ bitmap is a simple matrix of tiny dots called pixel that forms a raster or bitmap images. ஸோ இந்த bitmap imagesல எப்படி ஃபார்ம் ஆகும்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ். அந்த டைனி டாட்ஸுக்கு பேர் தான் பிக்சல். பிக்சலோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிக்சர் எலமெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய மேட்ரிக்ஸ் ஆஃப் டாட்ஸ் தான் வந்து ஒரு பிட்மேப் ஆர் ராஸ்டர் இமேஜை ஃபார்ம் பண்ணுது. அந்த டைனி டாட்ஸுக்கு பேர் தான் பிக்சல். பிக்சலோட ஃபுல் ஃபார்ம் பிக்சர் எலமெண்ட். ஈச் பிக்சல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more colors. ஸோ ஒரு பிக்சல் எடுத்துட்டுனா 2லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ கலர் வேணாலும் இருக்கும். ஸோ based on the how much data in bits is used to determine the number of colors and the color depth determining the size of the image. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது
அந்த ஒரு பிட்டுக்குள்ளே எவ்வளோ டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதனோட கலர் டெப்த்து, இதை பொறுத்து அதனுடைய சைஸ், இமேஜோட சைஸு வேரி ஆகும். ஸோ இப்போ இமேஜோட சைஸு 2 bits அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் 4 கலர்ஸ், 3 bits அப்படின்னா 8 கலர்ஸ், 4 bits அப்படின்னா 16 கலர்ஸ். ஸோ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பிட்டோ அது 2 to the power போட்டிங்கன்னா அது கலரில் வரும். ஸோ அப்போ 8 bits அப்படின்னா 256 கலர்ஸ். ஸோ சிம்பிளாக raster or bitmap images formed by the fixed set of tiny matrix of dots. ஸோ அந்த டாட்ஸுக்கு பேர் தான் பிக்சல். பிக்சலோட ஃபுல் ஃபார்ம் பிக்சர் எலமெண்ட். ஒவ்வொரு பிக்சல்லையும் 2 அல்லது மேற்பட்ட கலர் இருக்கலாம். ஒரு கலர் அதாவது அதோட இமேஜோட சைஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு பிட்டில் எவ்வளோ டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், கலரோட டெப்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து இமேஜோட சைஸ் இருக்கும். இமேஜோட சைஸ் 2 bits இருந்ததுன்னா அது வந்து 4 கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது raster or bitmap images. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெக்டார் இமேஜஸ். ஸோ வெக்டார் இமேஜஸ் பார்க்கும்போது drawing elements or drawing objects such as line, rectangle, circle and so on to create an images are based on vector images. Vector images are formed with the fixed set of shapes. So இப்போ line or rectangle, oval, circle, pentagon, ஸோ இது மாதிரி ஷேப்ஸோட காம்பினேஷன், அந்த ஷேப்ஸ் மூலமாக நம்ம ட்ரா பண்ண இமேஜ் தான் வந்து வெக்டார் இமேஜஸ். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா வெக்டார் இமேஜஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இஸ் ரெக்வயர்ட் டு ரெப்ரசன்ட் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் தேவைப்படும். ஸோ அப்படின்னா thereby only less memory is necessary to store. அந்த இமேஜை நம்ம வரைகிறதுக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் தேவைப்படுது. அதனால் இந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்யூட்டரில் இட் ஆக்குபைஸ் வெரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரி, கொஞ்சம் லெஸ் மெமரி தான் தேவைப்படும் அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரஷன் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த ஃபைல் சைஸ். ஸோ இந்த இமேஜோட சைஸ் ஏற்கனவே குறைவாக தான் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இந்த இன்னும் குறைக்கிறதுக்கு கம்ப்ரஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இட் இஸ் அ பெஸ்ட் கம்பேரிங் டு த bitmap images. ஸோ இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பார்க்குறது நீங்கள் raster இமேஜஸ், அடுத்து பார்க்குறது வெக்டார் இமேஜ். ஸோ இந்த raster இமேஜஸ் ஃபார்ம்டு பை தட் சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ். ஸோ அதனோட ஃபார்மேஷன் தான் வந்து raster இமேஜஸ். பட் அதே இமேஜை வெக்டாரில் ட்ரா பண்ணும்போது பாருங்கள் லைனு தென் ஆர்க் இந்த ஷேப்ஸ் மூலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கும் இந்த வெக்டார் இமேஜஸ்க்கும் raster ஆர் bitmap இமேஜஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் மெயினாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு bitmap இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஃபிக்ஸடு, அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ். வெக்டர் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஃபிக்ஸட் செட் ஆஃப் drawing elements. ஸோ ஒன் மோர் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இதில் வெக்டார் இமேஜஸில் it requires minimum amount of storage, minimum number of storage capacity to store the data. But இங்கே இதில் raster or bitmap imagesல it require more amount of memory to store a particular image. Next பார்க்க போகிறது animation. ஸோ animation அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா animation is a method in which images are manipulated to appear as moving images. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கிற இமேஜை மூவ் பண்ணுற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது தான், மூவிங் இமேஜஸாக மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்து அனிமேஷன். மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் அன் அனிமேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது, ஒரு இலூஷன் கிரியேட் பண்ணுறோம், ஒரு மூவ் ஆகிற மாதிரி ஒரு இலூஷன் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் வந்து அனிமேஷன் சொல்கிறோம். யூஸிங் நியூமரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் தட் இமேஜ் அலாங் இட்ஸ் path இஸ் calculated ஃபார் their டிஃபைனிங் கோஆர்டினேட்ஸ். ஸோ இங்கே என்னென்னா ஸ்டாட்டிக்காக இருக்கிற இமேஜை நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நகர்ற மாதிரி நமக்கு செட் பண்ணுது அப்படின்னா இட் ஹாஸ் சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ அப்படின்னும் போது இங்கேருந்து எவ்வளோ தூரம் நகரணும், எந்த டைரெக்ஷனில் நகரணும், ஸோ என்னென்ன XY ஆக்சஸ் கோஆர்டினேட்ஸில் என்னென்ன பிளேஸில் அதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். எது ஸ்டாட்டிக் இமேஜை அனிமேஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா, பட் ஆக்சுவலாக பால் வந்து ஒரிஜினலாக பவுன்ஸ் ஆகலை. ஸோ இந்த
6 டயக்ராம்ஸ் பார்க்குறீங்களா, 6 இமேஜஸ், இதுதான் வந்து ஒரு இமேஜும் ஒரு ஃப்ரேம் சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அந்த பாலோட மூவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறவங்க. அதுக்கப்புறமா இது எந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும், அடுத்து ஸோ இந்த எவ்வளோ செகண்டில் இந்த ஃப்ரேம் மூவ் ஆச்சுன்னா இது மாதிரியான ஒரு நமக்கு மூவ்மெண்ட் ஆஃப் இந்த பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் முடித்த பிறகு அதை செட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். மினிமம் 16 ஃப்ரேம்ஸ். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அப்படி வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது அனிமேஷனுக்கு ஒரு ஃபைன் குவாலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருந்ததுன்னா அந்த அனிமேஷன் ஒரு ஃபைன் குவாலிட்டியில் இருக்கும். அதே 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படி அந்த குவாலிட்டி இருந்ததுன்னா அது நேச்சுரல் லுக்கிங் கொடுக்கும். நம்ம எப்படி ஒரிஜினலாக அந்த இமேஜை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நோட் புக்கில் டிஃப்ரெண்ட் கார்ட்டூன் வரைஞ்சிட்டு ஒரே மாதிரியான கார்ட்டூன்ட்டை டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வரைஞ்சிட்டு பேப்பரை டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக ரேப்பிடாக பேப்பரை டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் சி த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். பட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகிறது இல்லை பேப்பர்லேருந்து. ஸோ ஆனால் நீங்கள் வேகமாக பேப்பர் திருப்பும் போது என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த அனிமேஷனில் செட் பண்ணுவாங்க. தேர் ஆர் 2 types ஆஃப் அனிமேஷன். ஒன் இஸ் பாத் அனிமேஷன், அனதர் ஒன் இஸ் ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாத் அனிமேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட் போகிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குங்க இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனிமேஷன் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அட் ஏ டைமில் ஒரு இமேஜ் மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அந்த அனிமேஷனை பாத் அனிமேஷன் சொல்கிறோம். பாத் அனிமேஷன் இன்வால்வ்ஸ் மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஆன் ஏ ஸ்க்ரீன் தட் ஹாஸ் ஏ கான்ஸ்டன்ட் பேக்ரவுண்டில் ஒரு டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது பாத் அனிமேஷன் சொல்கிறோம். அதே ஃப்ரேம் அனிமேஷன் பாருங்கள். ஃப்ரேம் அனிமேஷன், இன் ஃப்ரேம் அனிமேஷன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் allowed to travel simultaneously and the background or the objects also change. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே டைமில் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே டைமில் மூவ் ஆகும், பேக்ரவுண்டும் அது ஆப்ஜெக்ட்டுமே சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அதை ஃப்ரேம் அனிமேஷன் சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் அனிமேஷன், பாத் அனிமேஷன் அண்ட் ஃப்ரேம் அனிமேஷன். பாத் அனிமேஷனில் அட் ஏ டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும், பேக்ரவுண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரேம் அனிமேஷனில் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் கேன் மூவ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் 2 அல்லது மேற்பட்ட ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகும், ஆப்ஜெக்ட்டும் சேஞ்ச் ஆகலாம். அப்படி இருந்ததுன்னா அது ஃப்ரேம் அனிமேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சவுண்ட். சவுண்ட் இஸ் அ மீனிங்ஃபுல் ஸ்பீச் இன் எனி லாங்குவேஜ் அண்ட் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் எலமெண்ட் இன் மல்டிமீடியா, ப்ரொவைடிங் த ப்ளஷர் ஆஃப் மியூசிக், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு மூவின்னு எடுத்துட்டோன்னா சவுண்ட் இல்லாமல் அதனுடைய ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்காது நமக்கு. ஸோ அதுதான் இங்கே டெசிபல் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூம். ஸோ டெசிபல் அப்படின்றது தான் வந்து வேல்யூமோட மெஷர்மெண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு சவுண்ட் ஃபார்மேட்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மீடி. 2 types ஆஃப் சவுண்டு. மீடி MIDI மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் is a standard communication tool developed for computers and electronic instruments. So electronic instruments and computerக்கு ஸ்டாண்டர்டான டூல் பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் டூல், ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூல் பார்த்தோன்னா மீடி தான். சவுண்டுக்கு ஸ்டாண்டர்டான கம்யூனிகேஷன் டூல் MIDI மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். திஸ் டூல் இஸ் flexible and easy for composing the projects in multimedia. ஸோ கம்ப்யூட்டரில் ஒரு மியூசிக் கம்போசிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூல் தான், இது MIDI அப்படின்ற டூல் தான் மோஸ்ட் கன்வீனியன்ட் ஃபார் த மல்டிமீடியா டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் சவுண்ட். சாம்பிள்டு சவுண்ட் இஸ் கால்ட் டிஜிட்டைஸ்டு சவுண்ட். ஸோ இங்கே என்னென்னா நம்ம ஆடியோஸ் இருக்கு இல்லையா, ரெக்கார்டட் ஆடியோஸ் எல்லாமே என்கோடட் ஆஸ் ஏ நியூமரிக் வேல்யூஸ். ஸோ அந்த ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாமே என்ன கன்வெர்ட் பண்ணிப்பாங்கன்னா பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் சாம்பிளிங் சொல்கிறோம். ஸோ அந்த சாம்பிள்டு ஆடியோ தான் நான் சொல்கிறேன்னா சாம்பிள் சவுண்டு தான் வந்து டிஜிட்டைஸ்டு சவுண்டு சொல்கிறோம். எ சாம்பிள் ஆஃப் சவுண்ட் இஸ் டேக்கன் அண்ட் ஸ்டோர்ட் இன் எவ்ரி nth fraction ஆஃப் செகண்ட் ஆஸ் ஏ டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இன் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். ஸோ ஏங்க nth fraction ஆஃப் செகண்ட்ஸ், ஒவ்வொரு nth fraction ஆஃப் செகண்ட்ஸும் அந்த ஆடியோவை நியூமரிக்கல் வேல்யூஸை என்கோட் பண்ணுவாங்க.
நியூமரிக்கல் வேல்யூஸாக என்கோடிங் திஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ் அண்ட் பைட்ஸில். இங்கே ஏன் nth ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிஜிட்டல் டிவைசஸ், டிஜிட்டல் ஆடியோ டிவைசஸ், சிடி டிவிடி இருக்கு இல்லையா, அதனுடைய டிவைஸோட பொறுத்து அந்த சாம்பிளிங் எடுக்கிற டைம் வந்து வேரி ஆகும். The quality of this recording is depend on the sampling rate. ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நம்ம எடுக்கிற அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிளோட ரேட்டிங்கை பொறுத்து தான், சாம்பிளோட ரேட் பொறுத்து தான் வந்து இந்த டிஜிட்டல் ஆடியோட குவாலிட்டி அமையும். நெக்ஸ்ட் பார்க்க பொறுத்து வீடியோ. வீடியோஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ஈவெண்ட் ஆர் சீன். ரெக்கார்டட் ஈவெண்ட் ஆர் சீன். ஸோ இப்போ ரெக்கார்டட் ஈவெண்ட்டையோ இல்லை வீடியோவையோ நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, சீனையோ நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதா வந்து இங்கே வீடியோன்னு சொல்கிறோம். வீடியோஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஒன் இஸ் அனலாக் வீடியோ, another one is டிஜிட்டல் வீடியோ. அனலாக் வீடியோ, டிஜிட்டல் வீடியோ. அனலாக் வீடியோ 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, காம்போசிட் அண்ட் காம்போனன்ட். ஸோ அனலாக் வீடியோன்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ இன் அனலாக் வீடியோ த வீடியோ டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் எனி நான் கம்ப்யூட்டர் மீடியா. அனலாக் வீடியோஸ் ஆர் அந்த வீடியோவில் என்ன டேட்டாஸில் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா நான் கம்ப்யூட்டரைஸ்டு மீடியா டிவைசஸ் லைக் வீடியோ டேப், லேசர் டிஸ்க், ஃபில்ம், அது மாதிரியான நான் கம்ப்யூட்டரைஸ்டு டிவைஸில் ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டாஸ் எல்லாமே அனலாக் ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோவாக இருக்கும். There are 2 types of analog video. One is composite analog video, another one is component analog video. ஸோ அப்போ டிஜிட்டல் வீடியோ எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டரைஸ்டு டிஸ்க் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரைஸ்டு மீடியா லைக் சிடி டிவிடி சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான டிவைஸில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே டிஜிட்டல் வீடியோன்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கன்க்ளூட் 5 காம்பனன்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன். ஸோ டெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா பேசிக் எலமெண்ட். டெக்ஸ்ட் இஸ் அ பேசிக் எலமெண்ட். 2 types of text, ஸ்டாட்டிக், ஹைப்பர் டெக்ஸ்ட். அண்ட் தென் இமேஜஸ் போனோம். ஜென்ரேட்டிங் மெத்தட் வந்து 2 இமேஜஸ் ஜென்ரேட்டிங் மெத்தட் 2. ஒன் இஸ் ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸ், வெக்டர் இமேஜஸ். நெக்ஸ்ட் அனிமேஷன் போனோம். அனிமேஷனில் 2 types இருக்குது. ஒன்று பாத் அனிமேஷன், இன்னொன்று ஃப்ரேம் அனிமேஷன். நெக்ஸ்ட்டு ஆடியோ. ஆடியோவில் MIDI மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், டிஜிட்டல் ஐடென்டிஃபையர், அண்ட் தென் டிஜிட்டல் சவுண்டு. நெக்ஸ்ட் பார்த்தது வீடியோ. வீடியோ 2 பிரிச்சிருக்கோம், அனலாக் வீடியோ அண்ட் டிஜிட்டல் வீடியோ. அனலாக் வீடியோ 2 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, காம்போசிட் அனலாக் வீடியோ அண்ட் காம்போனன்ட் அனலாக் வீடியோ. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.